சென்னை மாநகராட்சி 185வது வார்டில் மக்கள் குறை கேட்கும் முகாமில் அடுக்கடுக்கான புகார்களை கூறிய பொதுமக்கள். புகார்கள் கூறிய இடத்திற்கு உடனடியாக சேர்மன், கவுன்சிலர், அதிகாரிகள் நேரில் ஆய்வு சென்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி 185வது வார்டு உள்ளகரம் பகுதியில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது. சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் ஷர்மிளா தேவி திவாகர், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்கள் அடுக்கடுக்கான புகார்கள் முன்வைத்தனர். குறிப்பாக பல இடங்களில் கழிவுநீர் தேக்கம், ஆங்காங்கே அள்ளப்படாத குப்பைகள், குடிநீர் தட்டுப்பாடு, ஆபத்தான முறையில் மின்சார கேபிள்கள், குடிநீரில் துர்நாற்றம், குண்டும் குழியுமான சாலைகள், ஏரியில் ஆக்கிரமிப்பு, கழிவுநீர் கலப்பு, தெருக்களில் எரியாத தெருவிளக்குகள், தெருக்குடியிருப்பு வீடுகளில் லோ வோல்டேஜ் என பல புகார்களை முன்வைத்தனர். புகார்கள் கூறிய பொதுமக்களுக்கு ஒரு சில புகார்களுக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் விளக்கமளித்தனர். அதனைத் தொடர்ந்து புகார்கள் கூறிய இடத்திற்கு சேர்மன் ரவிச்சந்திரன், கவுன்சிலர் ஷர்மிளா தேவி திவாகர், துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் தெரிவித்தனர். கண்டிப்பாக சப்ஸ்டேஷன் இபிட்ட ஒப்படைக்கப்பட்டாச்சு. கூடிய விரைவில் சப்ஸ்டேஷன் கண்டிப்பாக வரும்.